குறிப்பாக இப்ப வந்திருக்கக்கூடிய மாலத்தீவினுடைய அதிபர் எலெக்ஷன் பிரச்சாரத்தப்பவே நோ இந்தியா, ஆன்டி இந்தியா, நோ ஃபோர்ஸ் அப்படின்னு டிஷர்ட் போட்டு பிரச்சாரம் பண்ணவர். ஸோ எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. வந்தவுடன் என்ன சொன்னாங்க, மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மி நீங்க வாபஸ் வாங்கிக்கணும், NSAவை திரும்ப கூப்பிட்டுக்கணும், மாலத்தீவுக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே மாலத்தீவினுடைய அதிபர் முதல் விசிட் இந்தியாவுக்கு வருவாங்க. ஆனா இந்த அதிபர் முதல் விசிட் டர்க்கிக்கு போனார். ரெண்டாவது விசிட் இப்ப சைனால இருக்காங்க. நேற்று காலை சைனாக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு சைனால மாலத்தீவினுடைய அதிபர் இருக்காங்க. இப்ப அவருக்கு சப்போர்ட் பண்ணி சைனா நேற்று பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இல்ல இந்தியா வந்து இதை குறுகிய மனப்பான்மையில பார்க்க கூடாது, இந்தியா வந்து பரந்த மனப்பான்மையில பார்க்கணும். இது ஒரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல். ரெண்டாவது, மாலத்தீவுக்கு ஒரு ஆண்டுக்கு 12 லட்சம் சுற்றுலா பயணிகள் செல்றாங்க. 12 லட்சம் சுற்றுலா பயணிகள், அதுல 25% இந்தியர்கள். அப்பனா 3 லட்சம் பேர் நாம் அனுப்புறோம். 3 லட்சம் பேர் இந்தியாவில இருந்து போறாங்க. அப்படின்னா மாலத்தீவினுடைய 4/4 பங்கு டூரிசம் ரெவென்யூ இந்தியா கொடுக்குது. இந்தியா நம்ம இந்தியர்கள் நாம கொடுக்கிறோம். ஆனா லக்ஷ்வதீப்புக்கு செல்லக்கூடிய இந்தியன் டூரிஸ்ட் வெறும் 25,000. நீங்க பாருங்க, ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. லக்ஷ்வதீப்ல அகாட்டி ஏர்போர்ட் இருக்கு, மாலத்தீவுல மாலே ஏர்போர்ட் இருக்கு. லக்ஷ்வதீப்புக்கு 25,000 இந்தியர்கள் போறாங்க, மாலத்தீவுக்கு 3 லட்சம் பேர் போறாங்க. பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய டெஸ்டினேஷனை ப்ரொமோட் பண்றாங்க. பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு பயணத்தை முடிச்சுட்டு, திருச்சி பயணத்தை முடிச்சுட்டு இங்கிருந்து நேரா பிரதமர் அவர்கள் லட்சத்தீவுக்கு போனாங்க. அங்க போயிட்டு ஸ்நார்க்கலிங், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பிரதமரே காமிச்சாங்க, எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு. அதன் பிறகு மாலத்தீவினுடைய அமைச்சர்கள், பாராளுமன்ற MP ஒருவர், 3 பேர் ட்வீட் போடுறாங்க. எத்தனை நண்பர்கள் அந்த ட்வீட்டை படிச்சீங்கன்னு தெரியல. நீங்க கனவுல நினைச்சாலும் மாலத்தீவை நோக்கி இந்தியா வர முடியாது. நீங்கெல்லாம் பொது வெளியில நீங்கெல்லாம் இயற்கை உபதிக்கு போறவங்க, நீங்க இந்தியன்ஸ்னா அன்கிளீன், மாலத்தீவு பக்கம் வந்துடாதீங்க. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் போட்ட ட்வீட். ரெண்டாவது சிட்டிங் மினிஸ்டர் ட்வீட் போடுறார், இந்தியால எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஸ்மெல் அடிக்கும், மாலத்தீவுல பாருங்க எந்த ஹோட்டல்லையும் ஸ்மெல் அடிக்காது. அப்ப நீங்க எல்லாம் மாலத்தீவை முந்திரலான்னு கனவுல கூட யோசிக்காதீங்க. ஆனா இந்தியால டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் என்கின்ற ஒரு கம்பெனியினுடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மாலத்தீவு மக்கள் தொகையை விட அதிகம். அதான் புரிஞ்சுக்கணும். I'm just giving you a comparative statistics. TCS employment base is more than the population of Maldives. அந்தமான் நிக்கோபாரை பத்தி நான் பேசவே விரும்பல. நம்ம அந்தமான் நிக்கோபார் எடுத்துட்டோம்னா மாலத்தீவு வந்து தீப்பெட்டி இழுக்கக்கூடிய ஒரு தீக்குச்சி. அதனால் இன்னைக்கு இந்தியா மக்கள் ரியாக்ட் பண்றாங்க. ஈஸ்ட் மை ட்ரிப் சொல்லியிருக்காங்க. நாங்க இனி மாலத்தீவு, ஈஸ்ட் மை ட்ரிப் நமக்கு தெரியும் இந்தியாவில் நம்பர் 2 புக்கிங் வெப்சைட். நாங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். புதுசா மாலத்தீவுக்கு எந்த விதமான ஆர்டர் நாங்க எடுக்க போறதில்ல, யாரும் போகாதீங்க. சச்சின் டெண்டுல்கர், சல்மான் கான், முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ட்வீட் போடுறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பீச் சிந்தூர்கர்ல இருந்து நம்ம அங்க போவோம், எதுக்கு மாலத்தீவுக்கு போகணும். உடனே மாலத்தீவு அரசு பேனிக் ஆகுது. 2 அமைச்சர்களையும் பாராளுமன்ற MP சஸ்பெண்ட் பண்றாங்க. நாம மாலத்தீவுடைய அம்பாசிடர் MEA கூப்பிடுறோம், நம்ம டிமார்ச்சே பண்றோம், நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ணா, இந்தியா வந்து சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாங்கன்னா, இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு முக்கியமான குளோபல் பிளேயர், வேற வெரி இம்பார்ட்டன்ட் குளோபல் பிளேயர். எந்த நாடுகளும் கூட இந்தியாவை சாதாரணமாக இப்ப எடை போட முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கிளவுட் இருக்கு, இன்டர்நேஷனல் அப்பீல் இருக்கு. மோடி அவர்கள் வந்த பிறகு மாலத்தீவு நமக்கு நெருங்கிய ஒரு நாடு, நெருக்கமான உறவு வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மாலத்தீவினுடைய அப்போசிஷன் பார்ட்டி, இதுவரை யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க மாலத்தீவு அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு அவங்க இறங்கியிருக்காங்க. அவங்கள இந்தியா சப்போர்ட். எப்படி நீங்க மோடியை பத்தி தப்பா பேசலாம், எப்படி நீங்க இந்தியாவை பத்தி தப்பா பேசலாம். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள் இருக்கு. மற்றபடி மற்றவங்க நினைக்கிற மாதிரி மாலத்தீவுங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சிறிய ஒரு நாடு. அதற்கு இந்தியாவினுடைய உதவி தேவைப்படுது. நாம் எதுவுமே செய்யல. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய ஏர்போர்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. அதுக்குள்ள போக விரும்பலைங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி. ஒரு ஆண்டுக்கு முன்பு இந்தியாவுடைய ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணாங்க. ஏர்போர்ட் டெர்மினல் கட்ட ஆரம்பிச்ச பிறகு கான்ட்ராக்ட் ஒரு சைனீஸ் கம்பெனி கொடுத்தாங்க. ஸோ லாங் ஸ்டோரி பின்னாடி இருக்குங்கன்னா, பட் இந்தியர்கள் ஒன்றாக சேர்ந்து இருப்பது ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாருமே இப்போ ட்வீட் போடுறாங்க, எல்லோரும் என்னுடைய நாட்டை அவமானப்படுத்திட்டேன், நான் மாலத்தீவுக்கு வரமாட்டேன். யாரோ சொன்னாங்களே, ஈஸ்ட் மை ட்ரிப்ல லக்ஷ்வதீப்பினுடைய கூகுள் சர்ச் மட்டுமே 3400% அதிகமாயிருக்கு. பிரதமர் அவர்கள் போயிட்டு வந்த பிறகு 3400% மக்கள் கூகுள் பண்ணி லக்ஷ்வதீப் பத்தி தெரியலாம். ஸோ நாம் இதை பெருமை பண்ணோம்னா, எந்த அளவுக்கு நம்முடைய பிரதமர், நம்முடைய நாடு இன்னைக்கு குளோபல் ஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம்.